அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் வணக்கம். இன்றைக்கி டே 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நேற்று நைட் பசிச்சுது. ஸோ நான் எடுத்துக்கிட்ட உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் மேங்கோ மட்டும்தான். அதுவுமே ஃபுல் மேங்கோ கூட இல்லை, ஒரு 3 to 4 பீசஸ் மேங்கோ மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு இதுவே போதுமானதாக ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஃபுல்ஃபில்டாக இருக்குது. பிகாஸ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த உணவு போதும் அப்படின்னு நம்ம என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமோ அந்த உணவு தான் உடம்பு அடாப்ட் பண்ணிக்கும். சரி, இதில் எனக்கு இந்த எந்தவித டிஃபிகல்ட்டிஸும் எனக்கு இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. சரி, இப்போது இந்த ஆஃப்டர் 6 PM நோ ஃபுட் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்றத பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறேன். 2 விஷயம் மூலிமா தெரிஞ்சுது. ஒன்று, நான் பொதுவாக ஏன் சித்தர்கள் மகான்கள் அப்படின்றவங்களை பற்றி பேச்சு எடுக்கிறேன்னா, ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி தான் ஒரு மனிதர்கள் தான். தனக்கு இருக்க நோயை சரி பண்ணிக்கணும்னு உணர்ந்து அவங்களோட ஆசான்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இப்போது நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு வாக்கியம் இருக்குது. என்ன வாக்கியம்னா, ஒரு வேளை உண்பான் ஞானி, இருவேளை உண்பான் போகி, மூவேளை உண்பான் துரோகி. அதாவது தனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக வாழ்ந்துட்டு இருக்கவன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்பவன் தான் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இல்லற வாழ்க்கையில் இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை தான் போகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் இருவேளை உணவு தான் உண்ணுவான். அதே போல் படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்க, உடம்புல அதிகமாக நோய் இருக்கவங்க தான் மூவேளை சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நான் நோய்வாய்ப்பட்ட நிலையில் எனக்கு இப்படி ஒரு வாக்கியம்தான் ஒரு ஞானத்தை, ஒரு தெளிவை எனக்கு ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 2வது விஷயம் எனக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய தாத்தாலாம் பார்த்திங்கன்னா நைட்டு 6 o'clock மேலே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதிகபட்சம் டைம்னா 6:30 சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது உண்மையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உண்மை. ஏன்னா நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா, இந்த ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் நம்ம ஆன் பண்ண உடனே நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம பார்த்த உடனே நம்ம பாடி சிஸ்டம்ஸ் என்ன ஃபீல் பண்ணால், ஓகே இன்னும் பகல் டைமாக தான் இருக்குது, அதனால் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி தன்னை ஏமாற்றிக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே நீங்கள் ஆஃப்டர் 6 o'clock லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் விளக்கு மட்டும் எழுத்தி வச்சுட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த உடம்பானது ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவே தவிர அந்த ஹங்கரை க்ரியேட் பண்ணவே பண்ணாது. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம இருக்கோம். ஸோ நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆஃப்டர் 6 o'clock கம்ப்ளீட்டாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஸோ என்னோடய பாடி க்ளீன் ஆகிட்டு இருக்க மாதிரியும் உங்களோட பாடியும் கண்டிப்பாக க்ளீன் ஆகும். இது என்னுடைய ரெக்வெஸ்ட். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.